குழிப்பணியாரம் சாப்பிடணும்னு தோணுச்சா அப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்குங்க. 1 கப் ரவைக்கு 1 கப் காய்ச்சின பாலை விட்டு நல்லா மூடி வச்சுருங்க மிக்ஸ் பண்ணி. இப்போ அதே கப்பில் 1 கப் வெல்லம் எடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி வடிகட்டிக்கலாம். இப்போ ஊறின ரவையை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. இப்போ வடிகட்டியில் வெல்லத்தை இது கூடவே வடிகட்டிட்டு இன்றைக்கி நான் ஒரே ஒரு வாழைப்பழம் சேர்த்துருக்கேன். டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கு வந்துக்கோங்க. கூடவே 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு தேங்காவை பொடி பொடியாக கட் பண்ணி அது கூட சேர்த்து வதக்கிக்கோங்க. வதக்கி அந்த மாவில் சேர்த்துட்டு வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் குழிப்பணியாரம் கல் சூடானதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயோ நெய்யோ விட்டு ஒரு கரண்டி எடுத்து விட்டு மூடி வச்சுருங்க ஒரு 2 நிமிஷம். அதுக்கப்புறம் திருப்பி எடுத்து பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.